வருவான். இப்போ நீ தேட வேண்டியதும் பெருமைப்பட வேண்டியதும் உன்னுடைய உடல் நலத்தை. அதுதான் பலம். நலமே பலம். அததான் சொல்றாங்க. உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கிறதை நாம எப்படி இருக்கணும்? கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். வீடு நல்லா இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க போட்டிருக்க சோபா செட்னாலேயும் வச்சிருக்க டிவினாலேயும் உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்னாலேயும் வீடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீட்னஸா இருக்கு, ஒற்றா இல்லாம, உள்ள போனா ஸ்மெல் இல்லாம, நல்ல காத்தோட்டம், நல்ல வெளிச்சா, அதான். அதே மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எது ஆன்மா, அது கூட எப்படி இருந்தாங்க, இந்த உடம்போட ஒட்டிட்டு இல்ல. நல்லா சிந்திக்கணும். தெரியாதனால இவ்வளவு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம். உண்மை உயிர் எங்க இருக்கிறது? உடம்பை விட்டு வெளியே இருக்கிறது. அந்த பாடத்துக்கு நிறைய போகல. உடம்பையே பேசிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி உடம்ப சுத்தி அழுதுகிட்டு அடிச்சுக்கிட்டு செத்து போனா ஒரு கும்மி ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கு. அதான் வாழ்க்கையில பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் எங்க இருக்குது? உடம்பு விட்டு வெளியில இருக்குது. உயிருக்குள்ள ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா நம்ம ஆன்மானா அதுவும் இல்லை. அவ என் கூட தான் இருக்கு. உன் கூட தான் நீ ஆயிருமா? உன் கூட இருந்தனால நீ ஆயிருமா? நீ நினைச்சுக்கலாம். அது எப்பவும் உன்னை விட்டு போகலாம். நீ யாருப்பா? நீ யாரு? ஆன்மா இல்லைன்னாச்சு, உடம்பு இல்லைன்னாச்சு, உயிரும் இல்லைன்னாச்சு. அப்ப நீ யாரு? நீதான் நீதான் மனம் செம்மையானால் மந்திரம் கிடைக்க வேண்டாம். மனம்னா எப்படி? மனம் வளரும் தேய்கிறாங்களே. ஆமா, மனப்பதிவு தான் நீ, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். நீங்க நல்லா பாருங்க. சில நேரங்கள்ல முகம் அவ்வளவு பிளபளப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரம் பார்த்தா ரொம்ப வச்சுக்கிட்டு யாரு கேட்டாலும் கோபம் நெருங்கி விழுது, பேசுறது இல்ல, கட்டில போய் படுத்து தலையினை தூக்கி தலையில வச்சுட்டு உள்ள வச்சுட்டு கிடக்கிறது இருக்கு. நாம தானே. அப்ப அங்க என்ன பண்ணுதுன்னா மைண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன். பேசிஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மைண்ட். மைண்ட் இஸ் டேக் இல்லையா? அப்ப மனதுல உள்ள பிரதிபலிப்பு தான். உங்க உருவமே அப்படிதான். நீங்க ஒண்ணும் வேண்டாம், நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க, நான் நடக்கிறது நல்ல இல்லையே, ஒரு மாதிரில நடக்கிறேன், சைட்ல என்னால நடக்க முடியலையேன்னு அப்படி நினைச்சு பாருங்க. அப்படி ஆயிருந்தீங்க, நடக்க முடியாது. கால் டீ போட்டா கால் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனதனுடைய அதான் மகான்கள்லாம் எதை குடிச்சுட்டாங்க? மனசை குடிச்சுட்டாங்க. மனம் சொல்லும், நீ தெரியாது, நீ தெரியாது, நீ தெரியாது, இதெல்லாம் ஆகலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆப்ஷன் அங்கே. ஏன்னா பதிவுனாலதான் லைஃப்ங்கிறது அவங்க சொன்னாங்க. இப்ப இல்லைனாலும் அடுத்த ஜென்மாலேயே பெரிய ஆள் ஆகலாம். எனிவே நீ ஆயிரும். மனம் இருக்கிறது வரை நீ இருப்பாய். மண்ணிலேயே நீ இருக்கிற வரை மனம் இருப்போம். மனம் இருக்கிற வரை நீ இருப்பாய். எப்ப மனம் மனமண்டலத்துல போய் பதிவுகளை அழிச்சிச்சோ அப்பவுமே அது என்ன ஆயிருந்து? இல்லாம போ, காணாம போ. அப்ப நீ இல்லை. அப்ப அங்க என்ன மிச்சம் இருக்குன்னா இறை மட்டும்தான் இருக்கும். ஆன்மா போகும், மனமும் அறிவும் போயிடுச்சு. அப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணும்? இருக்க இடத்துக்கு அது தானா போய் ஆட்டோமேட்டிக்கா அது நீ ஒண்ணு தள்ள வேண்டிய தேவையே இல்லை. பணம் இருக்கவரை தான் தேடி கண்டுபிடிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது we must find where is it, how is it act, how to control the mind. அதுதான் குருவே. குருவால் தான் இதை சுட்டி காட்டல். சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுவா. கைவலிய நவநீதத்துல சொல்லுவான், சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது.
நீ செப்டம்பர் கூட வராதே, அடுத்த ஜென்மால பார்க்கலாம். இப்பவுமே இருக்கிற உடம்புக்குள்ளேயே நீ குரு மூலமாக நீ வித்தையை கற்றுக்கொள்ளு. அவர்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நாம்ங்கிறது பெயர் அல்ல. நான் சொல்றது பெயர் அல்ல. இந்த உருவம் அல்ல. நீங்க நிறையும் அல்ல. நீங்க உயிரும் அல்ல. அப்ப எது? உங்க மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளின் ரிஃப்ளெக்ஷன். அது நல்ல பதிவா இருந்தா நீ நல்லவனா இருப்ப. பதிவு கெட்டதா இருந்தா நீ கெட்டவனா இருப்ப. சிலவங்க சொல்லுவாங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ல, ஸ்கூல்ல படிக்கிற வரை யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், ஒரு பொண்ணுகிட்ட பேச மாட்டான். காலேஜுக்கு போன பிறகு கழுத பொம்பளை பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. அது சில பாட்டிகள் பேசுறத கேட்டு அதான் சொல்லும். அப்பதான் அதே பையன் தான் எப்ப அவனுடைய இம்ப்ரெஷன், அவனுடைய வேல்யூ எப்ப மாறுது, ரிஃப்ளெக்ஷன் மாறும்போது, முதல் அமைதியா இருந்தான், சாந்தமா இருந்தான். இப்ப அந்த குணம் பறி போய்விட்டது. எப்படி காணும்? குணம் எங்க இருந்தது? குணம் மனதில் இருக்கு. மனதில் உள்ள குணம் மாறுகிற பொழுது உங்கள் நிலை தடுமாறுகிறது. ஒருத்தன் சில பசங்க ஒன்னா கூட திருட மாட்டான், இல்லைன்னா கூட கேட்டு கூட வாங்க மாட்டான், கொடுத்தா வாங்கிக்கணும், இல்லைன்னா திருச்சிங்கிற சிலம்பம். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, எல்லாருமே சொல்லிடும், தொடவே மாட்டாங்க. கீழே கிடந்தாலே யாருக்கோ வேற நமக்கு அந்த மாதிரி நிறைய அந்த திருட்டு புத்தி வரவே வராது. அடுத்தவங்க குழந்தை இருக்கணும், அனுபவி. இப்போ இந்த நல்ல குணம் எப்படி வருகிறது? மனதில் இருக்கக்கூடிய பதிவு. பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தேன் அவன் கொண்டோடி போவான். பாட்டு அடிவழி சித்தப்பாள் இல்லையா? அப்போ மனசுக்குள்ள நம்ம என்ன சொல்றோம்? போய் பேசக்கூடாது, உண்மைதான் பேசணும், தப்பு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை அவஸ்தைப்படுத்த கூடாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாம்பு மாதிரி சீரி கொத்தக்கூடாது இருப்பாங்க. அவங்க காரியம் வரும்போது எழுதிடுவாங்க. இது மனம் செய்யற வேலை. அவங்களே சில நேரம் நம்ம ரொம்ப நல்லவங்களை ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்? மனசு மாறிட்டு வேற எண்ணங்கள் மனசுல உட்கார்ந்த உடனே உங்களுடைய இயல்பு அது மாத்திடுச்சு. நிறைய பேர் அப்படித்தான். சில கொலை செய்துக்கெல்லாம் ஜெயிலுக்கு போகும்போது பார்க்கும்போது தங்கமான பையன், அவனுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது, ஏன் அந்த வெறி வந்தது? மனதில் நுழைந்த அந்த எண்ணங்கள் அவனை என்ன பண்ணுச்சு? மாற்றி எண்ணம் போல் வாய் இல்லையா? எண்ணுவதெல்லாம் உள்ளது எல்லாம் சொல்லி வைத்தார். இப்ப மைண்ட்ல நீங்க என்ன பதிச்சிருக்கிறீங்களோ அதுதான். இப்ப இன்னைக்கு காலையில நினைச்சோம், நீங்க ஆபீஸ் போனோம், ஆபீஸ்ல போய் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு 2 மணியோட முடிஞ்சிடும். அப்படியே பீச்சு போகலாம், இல்ல தேட்டருக்கு படம் பார்த்துட்டு வரலாம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் மனதுல பதிய வச்சுட்டீங்க. இந்த 17 தான் போகுது. நேரம் ஆபீஸ் போக காடி விடுவீங்க, எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே வரியா, பீச்சு போலாமா, இல்ல ஹோட்டல் போலாமா, தேட்டருக்கு போலாமான்னு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் ப்ரோக்ராம் இல்லைன்னா, மனதில் பதிய இல்லைன்னா என்ன பண்ணனே தெரியாது. படுத்த படுக்கையில அப்படியே கிடப்பீங்க. மணி பார்த்தா 11. பசி கூட எடுக்காம இருக்கும். வாழ்க்கையை தொலைப்பது என்பது ரொம்ப எளிது.